அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிம்பிளான பருப்பு துவையல் பண்ண போறோம். லஞ்சுக்கு சாம்பார் குழம்புன்னு வைக்க நேரம் இல்லைன்னா டக்குன்னு இந்த துவையலை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம பருப்பு துவையல். நெய் கொஞ்சம் காஞ்சோனே அதில் 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா இப்போது இந்த நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பூண்டு நல்லா இடிச்சுக்குங்க. அப்போ நல்லா அது நெய்யில் வறுபடுறப்ப ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளுங்க. சட்டுன்னு நமக்கு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூல் காலேஜுக்கு பசங்களுக்கு லஞ்ச் கட்டி கொடுக்கறதுக்கு காலையில் டக்குன்னு இந்த பருப்பு துவையலை செஞ்சு ஒரு சாதத்தில் நல்லா நல்லெண்ணெய் போட்டு கொடுத்துடலாம். பருப்பு துவையல் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு, தட்டைப்பயிர் குழம்புக்கு, இல்லைன்னா சிம்பிளாக ரச சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன். அவ்வளோதான். நல்லா பொன்னிறமாக நம்ம பருப்பை வறுத்தாச்சு. நல்லா நெய் போட்டு நல்லா வாசனையும் வருது. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஆறிடுச்சு. இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. துவையல் எப்போவுமே திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்பையோ இல்லை தொட்டுக்கிறப்பையோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை திருப்பியும் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பவுடரை அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அரைஞ்சிடும். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தாளிக்கவே தேவையில்லை. சூடு சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து இந்த பருப்பு துவையல் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.